அண்ணாமலை இஸ் டேஞ்சரஸ் மேன் தான் நான் போடுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் 2 times ஆஃப் கலைஞர் அண்ட் 5 times ஆஃப் ஜெயலலிதா அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருக்கேன். நேற்று கூட ஒரு பொது மேடையில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் அப்ரஹாம் லிங்கன் போல் செயல்படுகிறான்ற வார்த்தையை சொல்றாரு. இது பெரிய வார்த்தை, நோட் பண்ண வேண்டிய வார்த்தை. கிட்டத்தட்ட 20 லட்சம் மெம்பர் வந்து சேர்ந்ததா நம்ம பார்க்குறோம் வித் லீடர்ஸ். அதெல்லாம் ஓட்டா மாறுமா பார்த்தா சத்தியமா கிடையாது. 20 லட்சத்துல 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் ஓட்டா மாறினாலே பெரிய விஷயம். எண்மண் எண் மக்கள் யாத்திரை உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு பலத்தை அடியது. எண்மண் எண் மக்கள் யாத்திரை திமுக பெரிய பலத்தை அடி. ஆமா, நிறைய பேர் வந்து விஜய் தலைமை ஏற்றுக்க முடியல, அதிமுக போக முடியல. அதனால ஒரு மாற்றா வந்து அண்ணாமலை கிட்ட போலான்றது நிறைய இடத்துல திமுக காரன் முடிவெடுத்து போறதுதான் ஆச்சரியமான விஷயம். அவர் டிசம்பர் மாசமே ரெசிக்னேஷன் கொடுத்தாரு ஜேபி நட்டா அவர்கள் கிட்ட. அவர் வாங்கல போல இருக்கு. என்ன ரீசன்னா, இவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே வந்து எக்ஸிகியூஷன் பண்ணல. ரெண்டாவது பாஜக 3 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வந்து மாத்திட்டே இருப்பாங்க, கட்சியில இருக்க பொறுப்புகள் மாத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பொறுப்புகள் மாற்றும் போது இவர் குறிப்பிட்ட லிஸ்ட் ஒரு 26 பேரோ 36 பேர் கொண்ட லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அது இப்போ இருக்க தலைமை பொறுப்புல இருக்கவங்க யாரும் அக்னாலேஜ் கூட பண்ணாம போட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில தலைவராக இருந்த மனிதர். ரெண்டாவது இவரை பி டீம் சொல்றது கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிஜேபி தலைவராக இருக்கும்போது நீங்க இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியில வந்து போராடணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஏன் இப்போ திடீர்னு உங்க முகம் மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்குறீங்களோ, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்துத்துவ விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி வராரு அப்படிங்கிறத சத்தியமா கிடையாது. அவர் ஒதுங்கக்கூடிய ஆளும் கிடையாது. எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா டைனமிக் பர்சனாலிட்டி, ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போறக்கூடிய ஆள் தான். ஒப்புக்கு தான் தமிழை வளர்க்குறோம், தமிழுக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லி வருஷம் போடுவாங்க தவிர அந்த பட்ஜெட்ல ஒன்று உருப்படியாக பண்ணாங்க. போன வருஷம் கூட 84 கோடி 82 கோடியே பண்ணாங்க, அலாட்மெண்ட் பண்ணாங்க தமிழ் வளர்ச்சிக்காக. அது என்ன பண்ணாங்க கேட்டு பாருங்களேன். திமுகவுக்கு ஆன எதிர்மன நிலையை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உருவாக்குனது அண்ணாமலை உருவாக்கினாரு. விஜய் அவர்கள் அறுவடை செய்தார். வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியலில் பெரிய புயல் நடந்துச்சு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில். அப்படி ஜென்சி கிட்ஸ்லாம் பெரிய அளவில் அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அரசியல் மாற்றத்தோடையே இன்னொரு ஆள் பிஜேபியில இருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காப்புல அண்ணாமலை. வீதி லீடர்ஸ். ஆமாம், வீதி லீடர்ஸ்னு இயக்கமாக ஆரம்பிச்சிருப்பாரு. நான் இனிமேல் அதை கட்சியாக உருவாக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சமூக வலைதளங்களில் பிஜேபியில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன நிர்வாகிகள்லாம் இல்லை தொண்டர்கள்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. சிலர் வந்து விமர்சனம்லாம் பயங்கரமாக வைக்கிறாங்க. சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் வைப்பாங்க. நீங்கள் பிஜேபிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் இங்கேருந்தே செயல்படுத்தியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலேயே அண்ணாமலையினுடைய இந்த எண்ண ஓட்டம் இங்கே பலிக்குமா? எதை நோக்கி அந்த லீடர்ஸ் குரூப் வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க? என்னோட தனிப்பட்ட பார்வை தான் இது. அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் இஸ் அ நாலேஜபிள் பர்சன். நான் முதல்ல சொன்னேன், நான் என்னோட பதிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட சோஷியல் மீடியா பதிவாகட்டும், என்னோட ஊடக பதிவாகட்டும், பத்திரிகையிலும் சரி, அண்ணாமலை இஸ் டேஞ்சரஸ் மேன் தான் நான் போடுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் 2 times ஆஃப் கலைஞர் அண்ட் 5 times ஆஃப் ஜெயலலிதா அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 6-5 வருஷம் முன்னாடியே இந்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தில் இன்னும் நான் நிற்கிறேன், இனிமேலும் நிற்பேன். ஏன்னா 2 times ஆஃப் கலைஞர்ன்றது நான் கலைஞர் ஐயாவும் தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஜெயலலிதா அம்மாவிட்டு 3-4 தடவை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ அவங்களோட அவங்களோட ட்ராவல் பண்ண விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவரை ட்ராவல் பண்ணும்போது டோட்டலாக எக்ஸ்ட்ராடினரி பிரைனி பர்சனாக தெரிகிறாரு ஒன்று. அண்ட் இவர் வந்து அடுத்து ஸ்ட்ராங்காக இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ். இப்போதைக்கு இருக்க சூழலில் திமுக அதிமுக மாற்றா விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ் மூலிமா ஒரு ரெவல்யூஷனரி ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. மாற்றமின்றே மாறாது. அப்படி இருக்கும் சூழலில் விஜய் அவர்கள் இன்னும் 60 நாள் கிட்டத்தட்ட ஆச்சா, 59 நாள் 60 நாள் 2 மாதம் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 4 ஆண்டு 10 மாதங்கள் இருக்கு. இந்த பயணத்தில் எங்கெங்கெல்லாம் ஸ்லிப் அப்ஸ் நடக்குதோ அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப கால்குலேட்டிவாக வந்து கவனிச்சு வந்துட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு பொது மேடையில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் அப்ரஹாம் லிங்கன் போல் செயல்படுகிறார்ன்ற வார்த்தையை சொல்றாரு. இது பெரிய வார்த்தை, நோட் பண்ண வேண்டிய வார்த்தை. ஏன்னா இது வரலாற்றுல ஒரு சொல்லப்படுது. அப்ரஹாம் லிங்கனை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கார பார்த்தா அண்ணாமலை ஸ்டடி பண்ணியிருப்பார். விஜய் அவருக்கு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருப்பாரு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டார். இல்லை, அது வந்து இந்த அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை எடுக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அந்த வார்த்தை சொல்லணும்னாலே அந்த பொது மேடையில் அது சொல்ல வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. என்னன்னா இப்போவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஒரு கடைக்கால் நோண்டிட்டார் அண்ணாமலை அவர்கள். அதுதான் நீங்கள் அதுக்காக தான் நோட் பண்ண வேண்டிய வார்த்தைன்ற நான் பகிர்ந்து சொன்னேன்.
ஏன்னா இப்போவே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரூட் போடுறாரு. அப்படி ரூட் பண்ணும்போது இது என்னன்னா காலப்போக்கில் அப்படியே வந்து விருட்சமாக வளரும். அந்த விருட்சமாக வளர்றதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 4 வருஷம் 10 மாதம் இருக்குது. அந்த 4 வருஷம் 10 மாதத்தில் ஒரு வாரத்துக்கு 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூ இந்த மாதிரி, இல்லை பொது மேடைகள் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜயோட ஆட்சி செயல்பாடுகள், விஜய் கட்சி எப்படி எப்படி செயல்படுற விஷயத்தை பேச ஆரம்பிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனதில் ஒரு கன்வர்ஷன். இப்போயே கிட்டத்தட்ட 20 லட்சம் மெம்பர் வந்து சேர்ந்ததாக நம்ம பார்க்குறோம் வித் லீடர்ஸ். அதெல்லாம் ஓட்டாக மாறுவான் பார்த்தா சத்தியமாக கிடையாது. 20 லட்சத்தில் 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் ஓட்டாக மாறினாலே பெரிய விஷயம். ஆனால் இவங்களும் ஆத்தென்டிகேட்டட் ரொம்ப ஜென்யூனான பீப்புள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வித் லீடர் குரூப்பில் சொல்கிறாங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு 3 ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஃபோனில் டிஃப்ரெண்ட் நேமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எத்தனை பேர் ப்ராக்ஸி போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே நம்ம போகிறதில்ல. ஆனால் அது 20 லட்சமும் என்னோட உண்மை தொண்டர்கள் சொல்லி அண்ணாமலை எங்கேயும் பதிவு பண்ணல. அதுதான் அவரோட ஸ்மார்ட் மூவ். இஸ் வெரி கிளவர். ஆனாலும் என்னோட தேவை 50 லட்சம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். அதுதான் கன்சாலிடேட்டட் ஹெட் கவுண்ட் ஆஃப் அ பார்ட்டி பர்சன் அப்படின்றத அவர் டிரைவ் பண்ண வர்றாரு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ 50 லட்சம்ன்றது 50ல் ஒரு 60% வந்து ஆத்தென்டிகேட்டட் ஆர்கானிக் சொல்ல முடியும், மிச்சம் 40% போகஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ண. ஸோ 50 lakhs வந்துச்சுன்னா அவரோட செயல்பாடு கட்சியில் மாறும் அப்படின்னு சொல்கிறார். எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம் 50 lakhs எடுக்கிறது அவர் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சானா கண்டிப்பாக ஏதோ கேம்பெயின் பண்ண போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. திருச்செந்தூர் மாநாடு கேன்சல் ஆகிட்டு இப்போ தூத்துக்குடி மாநாடுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கதா பார்க்க முடியுது. இப்படி இருக்க சூழலில் அவர் கேம்பெயின் ஆரம்பிச்சார்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரை உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு பலத்தை அடியது. எண்மண் எண் மக்கள் யாத்திரை திமுக பெரிய பலத்தை அடி. ஆமா, அந்த மாதிரி திருப்பி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சானா கொஞ்சம் ஹை ஓப்பனராக இருக்கும். அண்ட் இந்த சூழல்ல நமக்கு கிடைச்ச ஒரு ஆத்தென்டிகேட்டட் தகவல், திமுகவில் இருக்க சில தொண்டர்கள் படை அப்படியே வந்து இந்த WTLக்கு மூவ் ஆகிற மாதிரி சில நியூஸ்லாம் ஒரு கடந்த 5-6 நாட்களாக அண்ணாமலை அந்த பொள்ளாச்சி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஆத்தென்டிகேட்டடாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆத்தென்டிகேட்டடாக வருது. நிறைய பேர் வந்து விஜய் தலைமை ஏற்றுக்க முடியல, அதிமுக போக பிடிக்கல, அதனால ஒரு மாற்றா வந்து அண்ணாமலை கிட்ட போலான்றது நிறைய இடத்துல திமுக கார முடிவெடுத்து போறதுதான் ஆச்சரியமான விஷயம். அதாவது திமுகவில் உள்ள 30 வயசு 35 வயசுக்கு மேல கீழே உள்ளவங்க 26 வயசுல இருந்து 34 வயசு இருக்க அந்த சகோதர நண்பர்கள்லாம் வந்து அப்படியே கன்வர்ஷன் ஆகுது பார்க்க முடியுது. இதுல பெரும்பாரியா வந்து பெண்கள், சிறுபான்மையினர் பெண்கள்ல கன்வெர்ட் ஆகுறாங்க. என்னடா சிறுபான்மை பெண்கள், நாங்க ரொம்ப ரொம்ப டைல்யூட் பண்ணி பார்த்ததுல அந்த பொள்ளாச்சி மாவட்டத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, அந்த கொங்கு பெல்ட் ஃபுல்லா அங்க மைனாரிட்டிஸ்க்கு நிறைய விஷயங்கள் இது அண்ணாமலை பண்ணியிருக்காரு. நம்ம வெளிப்புறமா அண்ணாமலையோட ஸ்பீச் பிஜேபி இது பண்ண அது பண்ணாருன்னு பார்த்தோம். ஆனா இந்த WTL மூலமா வந்து அவர் வந்து இந்த இலவச தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி பயிற்சி, அது மாதிரி ஒரு நிறைய வகையான பயிற்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்காரு. அதுல என்ன பண்ணியிருக்காருன்னா பெரும்பான்மையா சிறுபான்மையான மக்களுக்கு மட்டும்தான் நிறைய சீட்டு கொடுத்து அந்த இலவச கோச்சிங். அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆகுதுன்னா இப்போ இவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவரா செயல்பட்டு இருக்குது. அது வந்து இப்படி எப்படி ஜென்சி கிட்ஸ் மூலமா இவர் விஜய் அவர்கள் வந்தாரோ அதே மாதிரி இவர் ஜென்சி கிட்ஸ்ல மிக்ஸ்டு கிட்ஸ் வச்சிருக்காரு. அந்த மிக்ஸ்டு கிட்ஸ் மூலமா மைனாரிட்டி பீப்புளை வச்சு மைனாரிட்டி பீப்புளை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது அவரோட ஒரு அரசியல் ஸ்டைல் தான் நான் பாக்குறேன். இதுல வந்து நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் சாமர்த்தியமா மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து விஜயோட ஓட் பேங்கை கிராக் பண்றதுக்கான வேலையை பாக்குறாரு. இல்ல இவங்க பிஜேபியில இருந்து வர்றதுக்கான காரணம் என்ன முன்வைக்கிறாங்க? அவர் டிசம்பர் மாசமே ரெசிக்னேஷன் கொடுத்தாரு ஜேபி நட்டா அவர்கள்கிட்ட. அவர் வாங்கல போல இருக்கு. என்ன ரீசன்னா இவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே வந்து எக்ஸிகியூஷன் பண்ணல. ரெண்டாவது பாஜக 3 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வந்து கட்சியில இருக்க பொறுப்புகள் மாத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பொறுப்புகள் மாற்றும் போது இவர் குறிப்பிட்ட லிஸ்ட் ஒரு 26 பேரும் 36 பேர் கொண்ட லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அது இப்போ இருக்க தலைமை பொறுப்புல இருக்கவங்க யாரும் அக்னாலேஜ் கூட பண்ணாம விட்டாங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கருத்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒன்று தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினது, ரெண்டாவது இந்த லிஸ்ட் கொடுத்து அதுக்கான போஸ்டிங் எதுவும் போடாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு சில விஷயங்கள் இந்தந்த விஷயங்களையும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு மேலிட சொல்ல இப்போ இருக்க தலைமை பொறுப்பும் இவருக்கும் ஒரு கேப் கிரியேட் ஆகுது. அந்த கேப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு உடனே வெளியே வந்து நம்ம தனியாக ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பிளான் ஆரம்பிச்சு. இல்லை அதான் இப்போ தனியாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இவர் பிஜேபியினுடைய செட்பேக்ல தான் இவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முன்வைக்கிறாங்க. பி டீம் சொல்ல வரீங்க? அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க திமுக எடுத்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்தாலும் சரி, அப்படியே தான் சொல்லிட்டே இருக்காங்க. திருமாவளவன் பேசும்போதும் அப்படிதான் சொன்னார். ஸோ அவரு தனிப்பட்ட விதத்துல கட்சி ஆரம்பிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். விஜய் அவர்கள் கூட பி டீம் தான் சொன்னாரு. RSS பி டீம் சொன்னாரு விஜய் அவர்கள், இதே திருமாவர்கள். ஸோ அதனால விஜய் வந்து எந்த டீம்லயோ இல்ல பிஜேபி சப்போர்ட்லயோ இல்ல RSS குரூப்லயோ இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில தலைவராக இருந்த மனிதர். ரெண்டாவது இவரை பி டீம் சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்க ப்ரூஃபோட சொன்னா நல்லா இருக்கும் தான் என்னோட பார்வை. என்ன நான் தனிப்பட்ட முறையில் வச்சு பார்க்கும்போது
அண்ணாமலை ஆஸ் எ பர்சன் ஏஸ் எ கேலிபர், அவர் ஸ்டஃப் இருக்கு, நாலேஜ் இருக்கு, அதில் மாற்றுக்கருத்தல். இப்போ இருக்க தலைமையில் அன்புமணிக்கு அடுத்தபடியா கொஞ்சம் நாலேஜ், அதாவது கட்சி தலைமையில் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி பிரைனி பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி, அண்ணாமலை அவர்கள் தவிர்த்து வேற யாருக்கும் அந்த லெவல் நாலேஜ் இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ, நான் என்னோட பார்வையில் மேபி இருக்கலாம், என்னோட பார்வையில் இவங்க 2 பேர் தவிர்த்து வேற யாருக்கும் அவ்வளோ இருக்க மாதிரி தெரியும். இல்லை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் பிஜேபியில் இருக்கும்போது ஸ்பீச்லாம் இருக்குல்ல, இப்போ இந்துக்களா எப்படி ஒன்றிணைறது, இல்லை திருவண்ணாமலையை பற்றி பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து இப்போ அன்னைக்கு நடந்த மாநாட்டில் அவர் பேசும்போது நான் வந்து என்னுடைய மதத்தை, என்னுடைய ஜாதியெல்லாம் நான் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வருவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பிஜேபி தலைவராக இருக்கும்போது நீங்கள் இந்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியில் வந்து போராடணும் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ ஏன் இப்போ திடீர்னு உங்கள் முகம் மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்குறீங்களோ, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான அரசியல் தளமா இதை பயன்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. ஃபெலிக்ஸ், இதுக்கு வந்து நான் பதில் சொன்னா சீமான் அவர்கள் போலதான் நான் பதில் சொல்லி ஆகணும். கொஞ்சம் கொச்சையா இருந்தாலும் வேற வழி இல்லை. எல்லாரும் அம்மனமா திரும்போது நான் மட்டும் வேட்டி சட்டை போட்டு சுத்தினா எப்படி அப்படின் போது, எல்லாம் திராவிட சிந்தத்துல ஊழல்ல மழுகி போயிருக்கும் போது நான் மட்டும் இந்துத்துவான்னு சொல்லி பேசி நான் மட்டும் என்ன மட்டும் தனித்துவமா தனிமைப்படுத்துறதா மாறிடுது. நான் தனித்துவமா இருக்கணும் தான் அந்த சீமானா சொல்லுவாரு, அண்ணாமலை சொல்லுவார் தனித்துவமா இருக்கணும், நான் தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் சூழல்ல எனக்கான சாயல் பூசப்பட்டாலும் கூட அந்த சாயல் எல்லாம் வீட்டில் வைத்து பூட்டி வைத்து விட்டு வந்து இருக்கிறேன்னு சொல்லி இந்த தடவை முதல்ல பதிவு பண்றாரு. இது உள்ளபடியே திராவிட சித்தாந்தம் உள்ள ஒரு இளைஞர் பட்டாளத்தை, முக்கியமாக ஜென்சி கிட்ஸை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கான்றது என்னோட பார்வையா இருக்கு. ஏன்னா டைரக்ட் அப்படி தாட்டுன்னும் போது அண்ணாமலை அவர்கள் இந்துத்துவ விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி வராரு அப்படிங்கிறத சத்தியமா கிடையாது. அவர் ஒதுங்கக்கூடிய ஆளும் கிடையாது. எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா இட்ஸ் டைனமிக் பர்சனாலிட்டி, ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போறக்கூடிய ஆள் தான், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள். அப்படி இருக்கும் சூழல்ல முதல் முறையா என்னோட கலர் எல்லாத்தையும் வீட்டுல பூட்டி வச்சுட்டு வரேன்னு சொன்னது வந்து எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது இந்த மாதிரி ஒரு இதுவா பேசுறாரு அப்படின்னும் போது, மேல் இடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கலாம், மேல இருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இல்லை அப்படி பேசினாதான் நம்ம இங்கே ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கவர முடியுங்கிற ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி திராவிடம் பேசிட்டு இருந்தாங்க, தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் உடைச்சி எதுவுமே பேசாம விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாப்புல. திராவிடம் பொறுத்த வரைக்கும் முழுசா 50 ஆண்டுகள் மேல எல்லாமே பேசிட்டு 59 ஆண்டுகள் பேசிட்டு இருந்தது. தமிழ் தேசியம் வந்து குறிப்பிட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் மட்டும்தான், குறிப்பிட்ட சிலரால் மட்டும்தான் பேசப்பட்டது. 2009 அப்புறம் ஆமா, சமூகத்துல மொத்தமா வந்து ஒரு 6.5 கோடி மக்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 60-85 லட்சம் பேர் மட்டும்தான் அந்த தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சாங்க. மிச்சம் எல்லாம் தூக்கி பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒப்புக்குதான் தமிழை வளர்க்குறோம், தமிழுக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லி வருஷம் போடுவாங்களே தவிர அந்த பட்ஜெட்ல ஒன்று உருப்படியாக பண்ணது. போன வருஷம் கூட 84 கோடி 82 கோடியே பண்ணாங்க, அலாட்மெண்ட் பண்ணாங்க தமிழ் வளர்ச்சிக்காக. அது என்ன பண்ணாங்க கேட்டு பாருங்களேன். ஒன்று ஆணி இங்கே இருக்க ஆணிக்கு அந்த தூக்கி மாற்றி அடிச்சதே கிடையாது தமிழ் வளர்ச்சிக்காக. சும்மா பேசுவாங்க. ஆனால் அந்த தமிழ் தேசியம்ன்றது அந்த குறிப்பிட்ட அந்த 60-80 லட்சம் பேர் தவிர வேறு யாரும் பேச வேண்டாம். இதில் அண்ணாமலை வந்து கையாண்ட விஷயம், நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி அவர் கையாண்டு கொண்டுகிட்ட விஷயமானது தமிழ் தேசியத்தை கொஞ்சமோ, ஆன்மீகத்தை கொஞ்சம் ஊர்கா மாதிரியும், திராவிடத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து வரணுன்றதுக்காக திராவிட சித்தாந்தம் உள்ள நபர்கள், ஏன்னா நான் முதல்ல சொன்ன டிஎம்கே கன்வர்ஷன்ஸ் கொஞ்சம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி ஆரம்பிக்க போது நான் சொல்றேன்னா, பொள்ளாச்சி பாருங்க, அந்த கொங்கு பெல்ட்ல கிட்டத்தட்ட 1000 சொச்சம் தொண்டர்கள், திமுகவோட தொண்டர்கள், அவங்க வந்து அப்படியே இங்க நகர்றது மைனாரிட்டி, அந்த கொங்கு பெல்ட்டோட மைனாரிட்டி. நான் கண் கூட வந்து அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கடந்த 6 நாட்களாக அந்த பகுதியில் என்னென்ன விஷயம் நடந்துன்னு சொல்லி நம்ம நண்பர்கள், நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மைனாரிட்டிஸ் கன்வர்ஷன் ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருக்கு, அதான் கேள்விப்பட்டோம். ஆனால் அண்ணாமலை நான் திரும்ப சொல்ல இஸ் டேஞ்சரஸ் பர்சன், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இல்லை அதில் திமுகவுக்கு ஃபைல்ஸ் கொடுக்கும்போதே தெரியுது கண்டிப்பா. ஏன்னா அந்த திமுகவுக்கு ஆன எதிர் மனநிலையை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உருவாக்குனது அண்ணாமலை உருவாக்கினாரு, விஜய் அவர்கள் அறுவடை செய்தார். அது இப்போ அந்த நேரத்துல பிஜேபி கரெக்டான சப்போர்ட் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாலோ, அந்த ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, அந்த ஃபைல் 1க்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் மேல கரெக்டான நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு அரசியல் சொல் வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம், இருக்கும்னு சொல்ல இருந்திருக்கலாம். ஆனாலும் அதுக்கு போதுமான அளவுக்கு அவர் ஒத்துழைப்பு அங்கே மேலிடத்துல இருந்து கிடைக்கல. அண்ட் உள்ளுக்குள்ளேயே நிறைய கரப்டட் டாப் லீடர்ஸ் தான் இருக்காங்க பிஜேபிலேயே. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், யாருன்னா விவாதம் பண்ணா நான் ரெடி. ஏன்னா அந்த மாதிரி கரப்டட் பிஜேபி டாப் லீடர்ஸ் கூட இருந்ததோட எஃபெக்ட், இவர் என்னதான் விஷயங்கள் கொண்டு போய் வச்சாலும் அவங்க போய் பின்னாடி போய் வேற மாதிரி பின்னடிச்சு வந்ததோட எஃபெக்ட் தான் சில விஷயங்கள் வந்து
வலுவடையாமல் அப்படியே தோய்வாயிடுச்சு. அது தோய்வான ஒரு எஃபெக்டிவ் என்னடா திரும்ப நம்ம எங்கேயா இருந்தால் இதுவாயிடுமே இவர் வெளியே வந்திருக்கலாம். இல்லை இப்போ அதிமுகவினுடைய மிகப்பெரிய கோர் வாக்குகளையும் அண்ணாமலை அவர்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் முத்துராமலிங்கம் தேவர் அவர்களுடைய வழியில் போவேன் அப்படின்லாம் பேசியிருந்தாப்புல. இந்த இயக்கம் முன்னாடி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் அந்த இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தென் மாவட்டங்களை குறிவிக்கிறதுக்காக அந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்களா? ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்டதால இந்த பதில் நான் ஸ்ட்ரைட்டாக வச்சிடுறேன். கேசி வீரமணி அதிமுக முன்னாள் அமைச்சர், அண்ணாமலை அவர்கள், இவங்க எல்லாம் பிரான்ஸ் ஒரு தமிழ் சங்கத்துக்கான மாநாடு நடந்தது. இது 2 பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க அங்கே. அது முடிச்சு எங்கே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் செல்லூர் ராஜு, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி, இந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு காலத்தில் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப இதுவாக சென்சேஷனாக பேசப்படக்கூடிய மனிதர்கள். இந்த செல்லூர் ராஜு ஆகட்டும், ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், எல்லாமே இவங்க எல்லாருக்கும் ஒரு செகண்ட் தாட்டில் இப்போ இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இது இல்லை நம்ம மறுக்கட்டும், வேணான்னு சொல்லல. ஆனால் இவங்கெல்லாம் என்ன டிஸ்கஷன் வெளியே பண்ணுறாங்க, அண்ணாமலையோட என்ன டேர்ம்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நான் பப்ளிக்காக ஓப்பன் டு ஃபோரம் வைக்கிறேன். நாளை பின்ன இந்த குரூப் அப்படியே கூட இவர்கிட்ட சுவிட்ச் வராது வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அதிமுக ஓட்டில் கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டதுனால இந்த பதில் ஸ்ட்ரைட்டாகவே நான் வைக்கிறேன். இவங்க 3 பேர் முன்னாள் அமைச்சர்கள். இதே ஆர்பி உதயகுமார் அதுக்கான எஃபோர்ட்டும் போட்டார். இப்போ நியாயஸ்த மாதிரி பேசுகிற ஆர்பி உதயகுமாரும் போட்டவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ ஆர்பி உதயகுமார் எடப்பாடி அவரோட சப்போர்ட் தேவைப்படுறதா அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது போக முன்னாள் எம்பிஸ், அதிமுக எம்பிஸ் நிறைய பேர் இன்னும் அண்ணாமலையோட பேச்சுவார்த்தை இருக்கதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இவர் ஆர்கனைசேஷன் ஒரு பார்ட்டியாக ஃபார்ம் ஆயிட்டாருன்னா கண்டிப்பாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ வீரவசம் விடுவாங்க கண்டிப்பாக, நாங்கள் அதிமுக தான் இரட்டையில விட்டு போக மாட்டோம் அப்படி இப்படின்னுவாங்க. நாளை பின்ன இது காட்சிகள் மாறும்ன்றது என்னோட பார்வை. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி சார். நன்றி சார்.